பகவான் தான் எனக்கு எல்லாமே தெரிந்த பிற்பாடு அப்ப அவனை அடைய வேண்டுமோ இல்லையோ, அதைத்தான் மார்க்கம் ஹிதம் உபாயம்னு சொல்றோம். ஸ்வஜானம் பிராபக ஜானம் பிராபிய ஜானம் முமுட்சுபி. முக்தி அடையணும்னு ஆசை இருக்கிற எல்லாரும் இந்த மூணையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றை பற்றி தெரிந்து கொள்றதான் ஞானம் ஞானம்னு சொல்றார். பிரம்மாவுக்கு கூட ஞானம் இல்லாத போலாம். அதே ஒண்ணுமில்லை, ஒரு பழம் நாகப்பழம் விற்கிறவன் அவ தெரிஞ்சுட்டா கண்ணன் ஆறுன்னுட்டு, ஆனா பிரம்மாவுக்கு தெரியல கண்ணன் ஆறுன்னுட்டு. என் பால் உண்பீர், நெய் உண்பீர், பூணூர் உடுப்பீர், 100 விராயம் புகுவீர். 2 விதமா பெருமாளுக்கு மங்களம் பாடுவாளாம். ஜெயவிஜி பவஜி பவ ஓஹோன்னு சம்ஸ்கிருதமா மங்களாசாசனம் பண்ணுவாளாம். ஒன்றும் இல்லை, ஆழ்வார்களை ஈரச்சொல் தமிழ் சொல்ல வச்சுன்னு பண்ணுவாளாம். பராசர பட்டர் எப்போதும் தனக்கு இருக்கிற போட்டியில் நின்றுட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் போட்டி, பெரிய ஆச்சார புருஷன்லாம் இருக்க மாட்டாளா, அந்த போட்டியில் நின்றார். கண்ணன் உரியடிக்காக கிளம்பினார். சட்டுன்னு மாறி எதிர்த்த பக்கம் எல்லாரும் யாதவர்கள்லாம் நிற்கிறான், உரியடிக்கிறதுக்கு இடையர்கள்லாம் நிற்கிறான். அந்த கோட்டியில போய் நின்றுட்டான். இவாளுக்கு எல்லாம் ஒரே பரபரப்பு. அது என்ன, பராசர பட்டர் போய் உரியடிக்கிறவா கோட்டியில நிற்பீரோ, இடையர்கள் கோட்டியில நிற்பேன். கண்டிப்பா நிற்பேன். நான் பிராமண கோட்டியில நின்னேனா இடையன் கோட்டியில நின்னேனான்னு எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ பெருமானுடைய அருள் கிடைக்கக்கூடிய வரிசை எதுவோ அதுல நிற்பேன். அதுதான் ஞானம் இருந்து என்ன லாபம், அவருடைய அருள் கிடைக்கணுமே. இன்னைக்கு உரியடிக்கிற அன்னைக்கு அருள் இடையர்களுக்கு தான். அதனால நான் அங்கதான் நிற்பேன். வேணும்னா நாளைக்கு பார்த்துக்கணும், உங்க ஓட்டிக்கு வேணும்னா நாளைக்கு வரையும் விட்டாருனால். அப்ப எங்க நின்னா கிடைக்குமோ அதை புரிஞ்சுக்கிறதா ஞானம். ஞானம் ஞானம் நான் நல்லா படிச்சு வச்சுட்டு இருக்கேன். 108 காயத்ரி கார்த்தாலம் பண்றார், மத்தியானம் பண்றார், சாயங்காலம் பண்றார். புந்தியார் ஆம்பயனன் கொல் அந்தி தொடுதோம், சாயங்காலம் சந்தியாந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். 108 பண்ணணும், 98 பண்ணிட்டு இருக்கிறதே சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் முன்னாடி வந்துட்டார். வந்து நானே வந்துட்டேனே, உன் காயத்ரி ஜபத்தை மெச்சினோம் சிக்ஷனே, உமக்காக நான் வந்திருக்கிறேன் இப்படின்னு சொன்னா இவன் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறான். இன்னொரு 10 இருக்கு, முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். இது என்ன லாபம்? இப்போ பாக்கி இருக்கிற 10 பண்றது முக்கியமா, அல்லது அவர் வந்துட்டாருங்கிறதுக்காக பரபரத்து போய் எழுந்திருந்து தண்டம் சமர்ப்பித்து கொடுத்து பண்ண வேண்டியது முக்கியமா? அதனால இது தெரியாம பண்ணிட்டு கூடாது. யாருக்கும் தெரியலாம், யாருக்கும் தெரியாமலும் போகலாம். யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழி எம்பெருமான், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழியை எம்பெருமான்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. எப்படி இருக்கிறவனுக்கும் புரியறது புரியாது படுறது. இதே போலத்தான் யாகம் பண்ணிட்டு இருந்த ரிஷிகள் பலர் பிருந்தாவனத்திலே எல்லா குழந்தைகளும் போய் சோறு கேட்கிறா. அதெல்லாம் கிடையாது. இடையர்களுக்கெல்லாம் கார்த்தால வேலை தரமாட்டோம். சாயங்காலம் யஜ்யம் முடிஞ்ச அப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா கலந்த பிரசாதம் தருவோம், போட்டு வாங்கிட்டோம். எல்லா குழந்தைகளுக்கும் வயத்துல பசி வந்தாலே ஒரு கோபம் வரும். அதோட வந்து பொறு கண்ணன்ட்ட ஒரே கோபமா பேசினான். அவர் சொன்னார், நாம போனது பிச்சை கேட்க, கோபத்தாவெல்லாம் பார்க்கக்கூடாது, கிடைக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து வீட்டுக்கு போகணும். இவன் அப்படி கேட்டா பரவாயில்ல, இந்த ரிஷிகளுடைய பத்னிகள்லாம் வீட்டுல இருப்பா, அவள்கிட்ட போய் நான் சோறு கேட்டேன்னு கேடுங்கன்னா குழந்தைகள் திரும்ப ஓடி வந்தா. அதுக்கு தான் வச்சுன்னு இருக்கோம். கண்ணன் கேட்டதுக்கு கொடுக்காது எதுக்கு யாக்கியத்தை கேட்டு சோறு வானா அவாவா கலையத்தை எடுத்துட்டா புளியோரை தத்தியோனம் தேங்காய் சாதம் புளியோதான் என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் கொடுத்து கண்ணன்ட்ட சமைச்சிட்டா. அவ என்ன யாகம் பண்ணிட்டே இருக்கா. இந்த புருஷர்கள்லாம் ரிஷிகள் இன்னும் யாகம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவர்கள் வந்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டே போயிட்டாள்னால் இந்த ஞானத்தை கொஞ்சம் நன்னா புரிஞ்சுப்போம். ஏன்னா வெறும் படிச்சு மட்டும் இல்லை, இப்போ அந்த பாவசுத்தி வரணுமோ இல்லையோ. நான் யார், பகவான் யார், நான் பகவானுக்கு மொத்தமான அடிமை, அவர் சந்தோஷப்படுறது தான் எனக்கு இருக்கிற கர்த்தவியம்னு புரியணுமே. அவருடைய பிரீதி, அவருக்கு கைங்கரியம், அவர் ஆனந்தம், இது இருந்தா தான் ஆத்மாங்கிற அறிவு வேண்டும். அப்ப ஆத்மாவை பத்தின அறிவுனால் அறிவுடையவன் நான் தெரிஞ்சுக்கணும், அறிவே நான் புரியணும். பகவான் தான் எனக்கு சுவாமி, அவர் தான் எனக்கு நாதன், அவர் தான் எனக்கு அந்தராத்மா என்கிற அறிவு வரணும். ஆகவே அவர் சந்தோஷப்படுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவேன் என்கிற உறுதி வந்துடுத்துனால் இதுக்கப்புறம் எந்த புஸ்தகம் படிக்க வேண்டாம். இந்த உறுதி வருவதற்கு தான் அந்த புஸ்தகத்தை அத்தனையும் படிக்கிறோம். அது வந்த பிற்பாடு எங்கும் தேட போக வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ அப்படி ஞானிகளா இருக்கிறவாழ்னால் இருந்தாரு யாதவ பிரகாஷர் திருப்புக்குழியில தான் ராமானுஜருக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். அவர் அத்வைத சன்னியாசியா இருந்தார். அப்போ ஒரு பிரம்ம ரக்ஷசு பிடிச்சு ஊர்ல இருந்த ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய பெண்ணுன்னு சொல்றார்கள், ராஜாவுடைய பிள்ளைன்னு ஸ்லோகம் இருக்குங்கிறான். எப்படி இருக்கட்டும், அவருக்கு அந்த பிரம்ம ராட்சஸ் ஒரு ராட்சசன் பிடிச்சுட்டார். அப்ப அந்த ராஜாவுக்கு எப்படியாவது நம்ம பொண்ணை தேர்த்தினா தேவையில்லை அப்படின்னு ஆசை. அது இந்த ஊர்லயே யாதவ பிரகாஷர் அந்த பிரம்ம ராட்சசெல்லாம் அப்படின்னா ஓட்டிடுவார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டார். ராஜா இடத்துலேயும் சேவகன் வந்தார், யாதவ பிரகாஷத்தை சொன்னார். அவர் உடனே மந்திரம் போட்டு நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பிரம்ம ராட்சஸை ஓட சொல்லுன்னுட்டார். திரும்ப வந்து சேவகன் சொன்னான், அவர் சொல்லிட்டார் நீ ஓடி போயிடணும்னு. அது திரும்ப சொல்லுது, இவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஓடுறதுக்கு தயாரா இல்லை, நான் போக மாட்டேன்னு.
அவருக்கு அப்புறம் தான் கோவம் வந்து தன் சிஷ்யன் அழைச்சிட்டு யார் அந்த பிரம்மரக்கசி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு யாதவ பிரகாஷரே வருகிறார். வந்து அதை பார்த்து நீ ஓடிப்போ என்று சொல்ல மறுக்கிறது. உன் பூர்வ கதை என்னன்னு எனக்கு தெரியும், சொல்லட்டமா கேட்டுக்கிறியான்னு. பேர்பட்ட ஞானிக்கு பூர்வ கதை என்னமா இருக்குமோ? நமக்கே பூர்வ கதை தெரியாது. நல்ல வேளை யாரும் நம்மளை பற்றி சொன்னதில்லை. சொன்னாலும் நம்ம 20 வயசுல எப்படி இருந்தோன்னு கொஞ்சம் சொல்லிவிடுவா. அதுவே பயமா இருக்கு. 20 வயசுல எப்படி இருந்தோங்கிறதே 50 வயசுல பயமா இருந்ததுன்னா அப்போ போன ஜென்மத்தில் இன்னும் எவ்வளோ மோசமா இருந்தோமோ. இப்போ இருந்ததை நினைச்சாலே அவவா வீட்டுக்கு போனா புகைப்படம் மாட்டி வச்சிருப்பா. பழைய நாள் இப்பெல்லாம் ஒழுங்காலாம் இருப்பார். பார்த்தா நல்லா காட்சியா வேட்டியெல்லாம் கட்டிட்டு நன்னாலாம் திருமணம்லாம் எடுத்துட்டு இருப்பார். 20 வயசுக்கு பார்த்துருந்தா இவரா அவரா அப்படிங்கிறாப்புல சந்தேகமா இருக்கும். அதனால அவளே அதை கொண்டு போய் உள்ள மாட்டிடுவான். அப்புறம் வரவேற்பறையில மாட்ட மாட்டான். இது நான் தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு சுவாமி, அதனால வாண்டா இப்போ அப்படிலாம் தெரிஞ்சிருக்கோங்கிற அளவு இல்லையோ. அதை போலதான் இப்போ கதை யாதவ பிரகாஷத்தை வந்து பூர்வ கதை சொல்றேன்னு. சரி சொல்லுன்னுட்டாரு. அது பதில் சொல்றது, மதுராந்தகத்துல எல்லாரும் திருமலைக்கு யாத்திரை போயிட்டு வருவா. இங்கேருந்து பட்டணத்துலேருந்து திருமலைக்கு போகிறோம், திருமலையிலேருந்து திரும்பி வரும், காஞ்சிபுரத்துலேருந்து திருமலைக்கு போகிறோம். வழியில் மதுராந்தகம் வருமோ இல்லையோ, அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாளாம். தர்மசத்திரம் கட்டி வச்சிருக்கா. சாப்பிட்டவர்கள்லாம் மிச்ச மீதியெல்லாம் கீழே உதிர்ப்பாளாம். அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற ஒரு பிராணியா இருந்திருக்கா. அந்த பாகவதர்கள் திருமலை யாத்திரை போனவா சாப்பிட்ட பிரசாதத்தை சாப்பிட்டதுனாலே யாதவ பிரகாசங்கிற ஞானியா பிறந்திருக்கா. அப்படின்னா என்ன ஞானம்? அப்ப அந்த பாகவதன் அவனுடைய பிரசாதத்துக்கு இத்தனை ஞானம் கிடைச்சிடும்னால் நமக்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்கூடாதா? இதை சொன்ன உடனே என்ன தோணிப்படும்? முன்னாடி பிறவியில யாரானு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டிருந்தால் இப்ப நான் பிறந்திருப்பேன், இப்ப நான் இருந்தது எப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டேன். அநேகமா முன்பிறவியில இதெல்லாம் இல்லைன்னு முடிவு கொள்ளுது. இல்லைன்னா நான் இப்ப நல்லா இருந்திருப்பேன்னு இல்லையோ. அப்ப முன்னாடியே அப்படி பிறக்கல போல இருக்கு, அதனாலதான் இப்படி இருப்பேன்னா அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன். முன்பிறவியில இருந்துதான் இப்ப இருக்கணுங்கிற தேவையில்லை. அது இருந்தா சரி, அது இல்லாவிட்டால் சரி வேண்டாம் சுவாமி, அடுத்த பிறவி நன்னா இருக்கிறதுக்கு இப்பவான ஆரம்பிக்க வேண்டாமோ? இப்போ விட்டுட்டோம்னால் அப்ப அடுத்தது ஏதா இருந்தாலும் முன்னுதுதான் அடுத்தது கிடைக்க போறதுன்னு உங்க நம்பிக்கையா இருந்தால் அப்ப இனிமே அடுத்த பிறவி நன்னா இருக்கிறதுக்கு நம்ம இப்ப ஆரம்பிக்கணும். அந்த கவலைப்படாதீங்க, எடுத்த பிறவியோடையே முடித்து கொள்ளலாம். அடுத்த பிறவிதான் வரணுங்கிற தேவையே இல்லை. இந்த பிறவியிலேயே ஞானம் பிறக்கும், பக்தி வளரும், வைராக்கியம் முற்றும், மோட்சமும் கிட்டும். அதுக்கு என்னென்ன எது வாய்ப்புகள்ங்கிற கதையத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனால இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. இல்லாட்டா ஏதோ சுகிருத்தத்தை பகவான் தலையில போட்டுடுவார். நாம சரணம்னு போய் நின்றுட்டோம்னாலே இந்த மற்றதெல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். பகவானே சரணம்னு போய் நின்றுட்டோம் இல்லையோ, அவருடனே கணக்கு போடா இருப்பார். இவனுக்கு சுகிருதம் இருந்தா தான் நான் அனுகிரகிக்க முடியும், அனுகிரகித்தா தான் மேற்கொண்டு இவன் வளருவான், வளர்ந்தா தான் இவனுக்கு கர்மங்களை தொலைச்சு மோட்சம் கொடுக்க முடியும். அப்ப சுகிருதமான இல்லையா? சரி, அஜ்ஞாத சுகிருதம் அவருக்கு தெரியவே வேண்டாம், சாஸ்திரமும் சம்மதிக்க வேண்டாம். நான் சொல்லி அவனுக்கு சுகிருத்தத்தை தலையில போடுறேன் என்று முடிவெடுத்துட்டா எதை வேணா கொடுக்கலாமோ இல்லையோ, அப்படிதான் கொடுத்துடுறாரு. ஆனுஷங்கிகம், பிராசங்கிகம், யாதிருச்சிகம், நம்ம பண்ணாததெல்லாத்தையும் நம்ம தலையில போட்டுருவார். நமக்கு உலகத்துல வழக்கம் நம்ம பண்ணாத தப்பெல்லாத்தையும் நம்ம தலையில போட்டுருவோம். இதுதான் நம்ம பழகி இருக்கோம். ஆனா பகவான் இடத்துல பழக்கம் நம்ம பண்ணாத நல்லதெல்லாத்தையும் நம்ம தலையில போட்டுருவோம். ஊருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம். நம்ம என்னென்னலாம் நாம் அந்த தப்பே பண்ணலையோ நீ தான் பண்ணேன்னு பட்டம் கட்டுடுவான், பொய் வழக்கு போட்டுருவான். ஆனா பகவானால் அவரும் பொய் வழக்கு போடுவார். பண்ணாத நல்லதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னுடுவார். நம்ம பண்ணியே இருக்க மாட்டோம். நீ தான் பண்ணியிருக்க, நீ தான் பண்ணியிருக்க. அவ திண்ணை கட்டி விட்டுருப்பா. அந்த திண்ணை அவர் கட்டியிருந்தது தான் சீட்டாடுறதுக்காக. ஆனா யாரோ 4 பாகவதால் கருட சேவை சேவைக்கு வந்தா, பைய திண்ணையில வச்சா, ராத்திரி படுத்துண்டா, காத்தால 4 மணிக்கு கருட சேவை சேவிச்சா, ஊரை பார்க்க விடுவிடுன்னு போயிட்டா. பெருமாள் உடனே கணக்கு எழுதிட்டார். என்னுடைய அடியவன் கருட சேவை சேவிப்பதற்கு திண்ணை கட்டி வைத்தாய், உனக்கு புண்ணியம் உரித்தாகுதான்னுட்டார். இவனுக்கு தெரியவே தெரியாது. இவனுக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா திண்ணை அடிச்சிருவான். ஏன்னா இவன் அல்லவா 4 பேர் இருக்காலே இவனுக்கு ஆகவே ஆகாது. இப்போ ஆனாலும் அந்த திண்ணையை வச்சிருக்காரு என்னால் அது இவனுக்கே தெரியாத கிடைக்கிறதோ இல்லையோ. அதனால சுகிருத்தம் இருந்தால்தான் கிடைக்கும்னால் நாம் அந்த சுகிருத்தம் இல்லையே இல்லையேன்னு கட்டப்பட்டு இருக்க வேண்டாம். அதை கொடுப்பதற்குண்டான வழியும் அவரே பார்க்கிறார். அப்ப நான் செய்ய வேண்டியது சரணம் தேவரிய திருவடிகளே உபாய் என்று போய் நிற்கணும் இல்லையோ. அதற்குத்தான் இந்த அறிவு தேவைன்னு பார்த்துட்டு இருக்கும். போ சில பேருடைய அறிவையும் ஆற்றலையும் பார்த்தால் ஓஹோன்னு இருந்திருக்கா. அந்த அறிவு எனக்கும் உண்டு சுவாமி, ஆனா நான் தான் என்னமோ வளர்த்துக்காத இருக்கேன். ஏன் இந்த வித்தியாசம் சொல்றேன்னால், இந்த சரீரம் இருக்கே, இது சில பேரால சிலது முடியும், கண்டிப்பா நம்ம சில பேரால முடியாது. பிரசாதம் வாங்குறதுக்கு உட்கார்றோமோ இல்லையோ, 2 கையில பிரசாதத்தை வாங்கிவிட்டால் எத்தனை பேரால்
கையை ஊனாம எழுந்திருக்க முடியறதோ அவள்லாம் இன்னும் நன்னா இருக்கான்னு அர்த்தம். கையை ஊனாமலா 2 பேர் வந்தா தான் எழுந்திருக்கவே முடியும் அப்படின்னுட்டா உடம்பு ரொம்ப மோசமா போச்சுன்னு அர்த்தம். அப்ப கையில பிரசாதம் கால் அழுத்தின்னு எழுந்திருக்க முடியறது இல்லையோ, அது ஒரு சிலர் முடியறது, ஒரு சிலருக்கு முடியாதுனால் உடலில் வேறுபாடு. இது சரீரத்தில் இருக்கிற வேறுபாடு. எங்கேயோ போனோம், காலை உடைச்சுட்டோம், உடைச்சிட்டாச்சுன்னா வைத்தியர் சொல்லிட்டார், இனிமேலே இந்த விஷயத்துக்கு இது பிரயோஜனப்படாது, இப்படித்தான் நீங்க உட்காரணும், இப்படித்தான் இருக்கணும், முடிஞ்சு போச்சு. அதை மாற்ற முடியாது, கைகாலம் சரியாக்க முடியாது. அந்த மாதிரி ஞானமோன்னா இல்லை. உடல்ங்கிறது கர்மாதீனமா ஆரோக்கியமா இருக்கணும்னா தான் இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஏதோ ஓரளவு உடற்பயிற்சி பண்ணி ஆகார கட்டுப்பாட்டு அது இது பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு மேல பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது. ஞானம் அப்படியான்னு கேட்டால் அனைவருக்கும் சமமான ஞானம். ஆனா இங்க எங்க வேறுபாடு வருது? கர்மா. எனக்கு அதிகமான கர்மா இருந்ததுனால் நிறைய மூடிடுறது, எனக்கு குறைச்சலான கர்மா இருந்ததுனால் குறைச்சலா மூடுறது. அப்ப நம்ம முயற்சி அந்த கர்மத்தை தொலைக்கிறதுல இருக்க வேண்டும். அதிக கர்மமா இருந்ததுன்னா அதிக முயற்சி எடுத்தா தான் தொலையும், கொஞ்சம் கர்மமா இருந்ததுன்னா கொஞ்சம் முயற்சியில தொலையும். இந்த கொஞ்சம் முயற்சி அதிக முயற்சி எல்லாம் எனக்கு ஆகாது சுவாமி. முதல்ல எனக்கு அதிகம் இருக்கா குறைச்சல் இருக்கான்னே தெரியாது. எவ்வளவு மூடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த முயற்சிக்கு வரலாம். அதுவே தெரியாது என்னால் இதுக்கு தான் எவ்வளவு மூடுறதுங்கிற கவலையே படாமல் சரணம்னு பகவான் இடத்துல போய் நின்றுட்டால் நிறைய கர்மம் இருக்கிறவனுக்கு அதே சரணாகதி, குறைச்சலா கர்மம் இருக்கிறவனுக்கு அதே சரணாகதி. இப்ப போக்க போறது யாரு? பகவான். நான் போக்குறதா இருந்ததுன்னா அதிக கர்மாவுக்கு அதிக முயற்சி, அவர் போக்குறதா இருந்தா எந்த கர்மா எந்த முயற்சியா இருந்தான்னு. இப்போ இந்த இடத்துல அழுக்கு பட்டிருக்கு, நான் தேய்க்கணும்னு வச்சுக்கோ, குறைச்சலான அழுக்கா இருந்தா 2 தேய் அப்படி குனிஞ்சுட்டே தேய்ச்சி முடிச்சிருவேன். ஓஹோன்னு அழுக்கா இருந்தா முதல்ல காலை மடக்கிட்டு உட்கார்ந்தாகணும், பெரிய கட்டையை எடுத்தாகணும், தேய் தேய்னு தோள்பட்ட வரைக்கும் தேய்ச்சாகணும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு பெரிய யந்திரம் அதிவேகமா தண்ணீரை பாய்ச்சும் யந்திரங்கள்லாம் வந்துட்டு வந்து அந்த யந்திரத்தை கொண்டு வச்சுன்னுட்டு அது குறைச்சல் அழுக்குக்கு என்ன பாய்ச்சு, நிறைய அழுக்குக்கு என்ன பாய்ச்சு நேரம் பேசுவாடா. அடிச்சதுன்னா பெருசா இருந்தாலும் அவ்வளவுதான், சின்னதா இருந்தாலும் அவ்வளவுதான், ஏன்னா யந்திரம் வந்துட்டு இல்லையோ. அதை போல இப்ப போக்க போவது பகவானாக இருந்து விட்டால் எங்கிட்ட குறைச்சலா இருக்கா நிறையா இருக்காங்கிறத பத்தி எல்லாம் கேள்வியே கிடையாது. இப்போ அனைத்தையும் ஒரே வேகத்துல போக்கி விட போகிறார். நல்ல கர்மங்கள் ஞானத்துல வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன. ஒருத்தருக்கு கூட ஞானம் இருக்கு, ஒருத்தர் குறைச்சலா ஞானம் இருக்கு, மூடிண்டாப்புற இருக்கே, ஓஹோன்னு ஒருத்தருக்கு ஞானம் இருக்கேனால் அது கர்மம் எவ்வளவு மூடி இருக்குங்கிறத பொறுத்தது. அதை மூடினதை தெரிஞ்செல்லாம் போக்குறதுக்கு நம்மால முடியாது. ஒரே அடியா பகவானிடத்துல சரணம்னு சொல்லி தான் போக்கிட்டாலும் ஒரு 2-3 இடம் மட்டும் சொல்றேன். அந்த ஞானம் நமக்கு இருக்க முடியுமா சுவாமி? எப்பேற்பட்ட ஞானம்! ஹனுமானுடைய ஞானத்தை பத்தி கொண்டாடுறான். அவர் பிறந்த உடனேயே சூரியனை நோக்கி தாவினார். வந்து அங்க போய் பழம் நன்னா இருக்கேன், நித்தப்படி பழம் சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும் போல் இருக்கு. சூரியனை விழுங்க போனார், அதுக்குள்ள ராகு பிடிக்கிறதுக்கு வந்தார். கிரகணத்துக்கு அவர் பிடிக்கணுமோ இல்லையோ, பிடிக்க வந்தா நம்ம பழத்தை வேற ஏதோ ஒரு குட்டியா ஒரு சின்ன குரங்கு சாப்பிட வருது, இது யாரா இருக்கும்? நேர போனார், இந்திரன் இடத்துல புகார் பண்ணார். இந்திரன் பிரம்மாவிடத்துல போனார், சூரிய சந்திரர்களை கூட்ட எல்லாரும் வந்துட்டா. அதுக்குள்ள இந்திரனுக்கு கோபம் வந்து அஜராயுதத்தை எடுத்துட்டு ஐராவத்தை யானையில வந்து ஓங்கி இந்த தாடையில அடிச்சார். அடிச்சதுக்கு ஹனுமார் கீழே வந்து விழுகிறார். இந்த தாடையில அடி, இந்த தாடை கீழே வந்து மோதித்து 2 தாடையும் வீங்கி போச்சு. இந்த இடத்துக்கு தான் ஹனுன்னு பேர். இந்த இடம் வீங்கி இருக்கிறதுனால ஹனுமான் அப்படிங்கிற பேரோடு இருக்கார். குழந்தை விழுந்தாச்சு, மூச்சு பேச்சு இல்லை, வாயு பகவான் தான் தந்தையார், ஒரே கோபம். குழந்தை எடுத்து தோல்ல போட்டார், குகைக்குள்ள போய் மூச்சை இழுத்து பிடிச்சி உட்காந்துட்டோம். நம்மெல்லாம் மூச்சை இழுத்து விட்டா பிராணாயாம பயிற்சின்னு பேர். வாயு பகவான் மூச்சை பிடிச்சு விட்டானா நம்மெல்லாம் போயிட போறோம்னு அர்த்தம். அவர் இழுத்து பிடிச்சு விட்டா நம்ம வாயுவே இருக்காதோ இல்லையோ. நல்ல வேலை, எல்லாரும் பேசி கடைசியில பிரம்மா வந்து குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி ஞானம் பெறக்கட்டும், பிரம்ம ஞானம் பெறக்கட்டும்னு பிரம்மா அவருக்கு அனுகிரகிக்கிறார். சூரிய பகவானே அவருக்கு நான் எல்லா சாஸ்திரமும் சொல்லித்தரேன், வியாக்கரணம் சொல்லித்தரேங்கிறார். சூரியனிடத்திலேயே வியாக்கரண சாஸ்திரம் 9 வியாக்கரணம் இருக்கான் சம்ஸ்கிருதத்திலே. ஒவ்வொரு நாளும் ஒரு வியாக்கரணம் படிச்சாராம். நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ ஜென்மம் முழுக்க படிக்கிறது ஒரு வியாக்கரணத்தை. ஆனா அவர் ஒரு நாளைக்கு ஒரு வியாக்கரணம் படித்தார். அதுவும் எப்படி? சூரியன் சொல்றார், நான் போயிட்டே இருக்கிறதுனாலே ஒரு இடத்துல உட்கார்ந்தா தானே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் சஞ்சாரத்திலே இருப்பேனே கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் தான், நீர் கவலைப்பட வேண்டாம். உதிக்கிற மலையில ஒரு காலம் உதச்சுக்கிறேன், அஸ்தமிக்கிற மலையில இன்னொரு காலம் உதச்சுக்கிறேன். அந்த உயரத்துக்கு திருமேனி எடுத்துட்டார், குனிஞ்சுண்டார். புஸ்தகத்தை கையில வச்சுன்னு சூரியன் இங்கேருந்து சொல்ல ஆரம்பிப்பார். சாயங்காலம் விழறதுக்குள்ள ஒரு வியாக்கரணம் முடிஞ்சு போடும். மறுநாள் கார்த்தால இன்னொரு வியாக்கரணம், 3ஆம் நாள் இன்னொரு வியாக்கரணம். 9 நாட்களுக்குள்ள 9 வியாக்கரணத்தையும் படிச்சு முடிச்சிட்டார். அத்தனை மேதாவி.
அத்தனை சாஸ்திர ஞானம் இருக்கிறவர் நான் ருக்வேத வினீதஸ்ய நாயுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்துன்னு வால்மீகியை சொல்றார். வியாக்கரணமோ நியாயமோ மீமாம்சையோ அனைத்து சாஸ்திரத்தையும் கற்றவர். எப்பவானு இவ்வளவெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி படிச்சிருக்காருன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்காருன்றது எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. ஆனா அவரை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னால், சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வந்தார், கடலை தாண்டினார், சீதையை காப்பாத்தினார், எல்லாரையும் அழிச்சுட்டாராம், வால்ல நெருப்பா, எங்களுக்கு கூட நாளைக்கு பரீட்சை முடிவு வருது, கல்யாணம்னா பிரதட்சணம் பண்ணலாம். இதுதான் இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவரை பத்தி. அவரை திரும்ப இப்ப நவவியாகரண பண்டிதர், சங்கீத வித்வான், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், இதெல்லாம் நம்ம கொண்டு பெருசா தெரியாது இப்போ. அப்ப அவரை பத்தி என்ன தெரியும்னால், தெரியுமே அவர் பண்ண கைங்கரியம் எல்லாம் தெரியுமே. கடலை தாண்டினார்னு தெரியும், ராமலட்சுமணர்களை தன் தோல்ல சுமந்துட்டு போனார்னு தெரியும், சீதாதேவிக்கு மோதிரத்தை கொடுத்தார் தெரியும், சூடாமணியை வாங்கி கொண்டு சீதைட்டேந்து வாங்கி கொண்டு ராமன்ட்ட கொடுத்தார்னு தெரியும். அப்ப அவர் பண்ண கைங்கரியம் தான் புரிகிறது. என்னால் இந்த ஞானத்தின் வெளிப்பாடு கைங்கரியத்தில் தான் முடிந்தாக வேண்டும். இவர் மட்டும் நான் தான் ஓஹோன்னு படிச்சுட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருந்தாருனால் அப்புறம் யார் கொண்டாடுவாங்க? இப்போ அவரை கொண்டாடுறதுக்கு காரணம் கைங்கரியம் பண்ணார்ன்றதுக்காக. அப்ப ஞானம் பெறுவது முக்கியம் இல்லை, எத்தனைக்கெத்தனை ஞானம் பெற்றோமோ அத்தனைக்கெத்தனை அதை கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பாகவதர்களுக்கு கைங்கரியம், பகவானுக்கு கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் என்று பண்ணினால்தானே அதனுடைய பெருமையை கிட்டும். அப்ப ஹனுமானுடைய கதையிலிருந்து அத்தனை ஞானி பண்டிதனா இருக்கலாம். எங்கேயாவது பக்த ஆஞ்சநேயர், வினய ஆஞ்சநேயர், சஞ்சீவி ஆஞ்சநேயர், யோக ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர் இத்தனையும் பார்த்துட்டு வித்வான் ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்காரா? இருக்கணும் இல்லையோ? ஏன் சொன்ன ஒரு கோவிலுமே கட்டவே மாட்டேங்கிறாள்னா அவரே அதை பெருசா எடுத்துக்கலையே. ஏன்னா ஞானம்ங்கிறது அவருக்கு கைங்கரியத்துல தான் போய் முடியணும். அப்ப அந்த ஞானத்தை இத்தனையும் பெற்றவர் தான். அவ்வளவு ஞானமானால் கற்க கஷடர, சந்தேகத்துக்கு இடமில்லாம கற்றார். ஆனா கற்றபின் நிற்க அதற்குத்தாக என்ன படித்தாரோ படித்ததற்கு கைங்கரியம் இருக்கும் இல்லையோ, அதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஓஹோன்னு படித்தவர்கள் ஹனுமார்னு பார்த்தோம், ஓஹோன்னு புத்திசாலி கூரத்தாழ்வான்னு பார்க்குறோம். பக்கத்துல கூரத்தாழ்வான் எழுந்துள்ளி இருந்தார். எங்கேயோ வடதேசத்துக்கு ராமானுஜர் வர கூட்டிட்டு போறார். போதாயன விருத்தி கிரந்தம்னு ஒரு குறிப்பு நூல் வேணும். அந்த நூல் இருந்தா தான் இவர் நினைக்கிற ஸ்ரீபாஷ்யங்கிற உரை நூல் அதை எழுதுறதுக்கு முடியும். வடக்க போனா கிடைச்சு காஷ்மீர சாரதாதேவி ஸ்ரீபண்டாரத்துக்கு போனா தேவி எடுத்து கொடுத்துட்டா, ஓலைச்சுவடியெல்லாம் நல்லா கிடைச்சிருத்து, பெற்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு திரும்ப வந்துட்டு இருக்கா. 4 நாள் 5 நாள் போச்சு. கொடுத்தவா வெறுமை விடுவாளா? இந்த புஸ்தகம் இவரிடத்துல போச்சுன்னால் மொத்தத்தையும் குழப்பிடுவார், மாத்திடுவார். அதனால அந்த புஸ்தகத்தை விட வேண்டாம்னு பின்னாடியே துரத்தின்னு வந்தா ஓலைச்சுவடியை மறுபடியும் பிடுங்கி சென்று விட்டார்கள். இப்போ எடுத்து இது இருந்திருந்தா தான் நம்ம புஸ்தகமே எழுதியிருக்க முடியும். எப்போ இதை விட்டுட்டோமோ இனிமே நம்மளால எழுத முடியாதுன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜர். அப்போ கூரத்தாழ்வான சொல்றார், அந்த நூல்ல என்னென்ன இருந்தது நான் வேணா ஒப்பிக்கிட்டுமான்னா, என்னது நம்ம 4 நாள் முன்னாடி தான் வாங்கியிருக்கோம், நீரும் நானும் ஒன்னாத்தானே எடுத்துன்னு வந்திருக்கோம்னா, நீ ராத்திரி 12 மணிக்கு தூங்க போனப்புறம் கார்த்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் புரட்டி பார்த்துருக்கேனே. நீ தூங்கினதே 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே இவர் புரட்டி இருக்கார். என்ன சுமாரா ஞாபகம் இருக்கும். 4 மணி நேரம் எதுவும் தூக்க கலக்கத்தோட புரட்டினா, நமக்கு தூக்க கலக்கத்தோட புரட்ட மாட்டோம். புரட்டினா தூக்கம் வந்துடும். முன்னாடி பின்னாடி வார்த்தையை சரியா வைக்கணுமோ இல்லையோ. இப்போ சில பேர் அடிக்கிட்டு சொன்னாப்போ, சாமி நம்ம உபன்யாசத்தை கேட்டுட்டே இருந்தால் தூக்கம் வராட்டா கூட வந்துடுறதுன்னா, இப்படி ஒரு பயன் இருக்குன்னு தெரியவே இல்லை. இப்போ அப்போ யாருக்கும் இப்போ உபன்யாசகர் போட்டு கொடுத்துருக்காரு கேட்டுட்டே இருக்கோம்னா நன்னா தூக்கம் வருதுன்னால் இருக்கலாம், அதுவும் ஒரு பயனா இருக்கலாம். இப்போ ஏன்னா எத்தனையோ பேர் தூக்கம் வராத கட்டப்பட்டிருக்காளோ இல்லையோ. கூரத்தாழ்வான் அப்போ சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார், தேவள் தூங்க போன பிற்பாடு என் வாசி பார்த்துருக்கேன். 4 நாளாக இருந்தா என்னப்போ, உம்ம திருவடி பலம் இருந்தா அப்படியும் அச்செடுத்தாப்புல மனசுல இருக்காதானே சொல்லட்டுமானுட்டு முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரைக்கும் மிச்சம் வைக்காத ஒப்பிச்சிட்டார். அது எவ்வளவு பெரிய நூலோ அத்தனை நூலையும் சொல்ல இன்னைக்கும் எழுதி வைக்கிறவா ஆச்சாரிய லட்சண பூர்த்தியும் சிக்ஷ லட்சண பூர்த்தியும் ஒருங்கே உடையவர் கூரத்தாழ்வான்னு தான் சாதிக்கிறார். நடமாடும் பாணினி பதஞ்சலிங்கிற அளவுக்கு அவருக்கு பெருமை இருந்திருக்கு. சர்வசாஸ்திரங்களையும் அதிகம். ஆனால் கூரத்தாழ்வான பண்டிதர்னு பார்த்துருக்கமானால் ராமானுஜர் அக்ஷிக்கிறதுக்காக திருதண்டை ஏந்தின்னு கிருமிகண்ட சோழன் அரண்மனைக்கு போய் கண்ணை கொடுத்தவர். அதனால் யாருக்குமே தெரியும். இப்போ கூரத்தாழ்வான்னு சொன்னா அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்னென்ன அர்த்தம் சொன்னார்னா தெரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு தெரியாதே சுவாமி, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அடியவங்களுக்கு தெரியாது இல்லையோ. நமக்கு தெரிஞ்சது என்ன, ஓஹோன்னு கைங்கரியம் பண்ணினாராம். அதுதான் ஆருக்கும் நினைவில் நிற்கும். கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம்
आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।